வணக்கம் மக்களே. நான் சில்வரில் எப்படி ட்ரேடு பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரு சில்வர் அனாலிசிஸ், வீக்கெண்ட் அனாலிசிஸ். எல்லாம் நல்லா ட்ரேடு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில்வர் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு என்ன பண்ணுறானோ அதே தாங்க இவனும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். மேலே 122க்கு போனவன் அப்படியே சடன்னு கீழே விழுந்துட்டான். இப்போ எங்கே இருக்கிறான்னா 58ல் இருக்கிறாங்க. நம்ப முடியுதுங்களா உங்களால்? கிட்டத்தட்ட 50 விழுந்ததில் ஏறினதில் பாதி விழுந்துட்டான். பார்த்தாலே பயமாக இருக்குங்களா? இந்த இடத்துல வாங்கினவங்களோட நிலமையெல்லாம் யோசிச்சா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலிங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ட்ரேடிங் உள்ளே போவோம். வீக்லி அனாலிசிஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நம்ம வந்து கோல்டுலேயும் பார்த்துருப்போம். இந்த டெய்லி சப்போர்ட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். அதோட மேலே திக்கு கிட்ட இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எய்ம் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல மேலே இதோட ரெசிஸ்டன்ஸில் இப்போ இது சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட மேலே. அதில் வந்துட்டு இப்போ வந்து இவன் சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கான். சடன்னு விழுந்தவன் ஒரு பையர்ஸ் ஆக்டிவேட்டட் இந்த இடத்துல திருப்பி வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட் மாதிரி கொடுத்துட்டு இப்போ மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இவன் வந்து என்ன பண்ணுறான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, பழைய வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு இருக்கும் கோல்டு வீக்கெண்ட் அனாலிசிஸு. நம்ம இதை வந்துட்டு பார்ப்போம். ஸோ டெய்லியில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இவன் இங்கேருந்து கீழே விழுந்திருக்கான், மறுபடியும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் விழுந்திருக்கான். எந்திரிச்சவன் இவ்வளோ தான் விழுந்தான். இதுக்கு மேலே விழாமல் அவன் மேலே போயிட்டுருக்கான் இப்போ. ஸோ மேலே போகிறவன் மேலேயே போயிடுவானா அப்படின்றது வந்துட்டு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூசேஜு, இதெல்லாம் பொறுத்து தான் இதோட விலையெல்லாம் நிர்ணயமாகும். நம்ம சார்ட் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து ட்ரேடு மட்டும் எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடியோ கிடையாது, இது வந்து ட்ரேடிங்குக்கான வீடியோ. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து வேறு வீடியோஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது கேளுங்க. நீங்கள் அதில் போயிட்டு படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் தரும். இன்வெஸ்டர் மைண்ட் செட்டு வேறு, ட்ரேடர் மைண்ட் செட்டு வேறுங்க. இன்வெஸ்டர்னால் 6 மாதம் 1 வருஷம் காத்திருக்கணும், லாபம் வரும்போது எடுத்துக்கலாம். ட்ரேடர்னால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு வாரம், அதிகபட்சம் ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்துலேயே வந்து அது நஷ்டமோ லாபமோ பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே வரணும். இது வந்து ட்ரேடரோட மைண்ட் செட்டுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடர் மைண்ட் செட்டில் வந்து இப்போ சில்வர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து 4 hours சார்ட்டில் கோல்டு என்ன பண்ணிகிட்ருப்பாங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி, கோல்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருப்பான், திருப்பி கீழே வந்துட்டு இவ்வளோ தான் மேலே போயிருப்பான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு கோல்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். நம்ம அதனால் அதை இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து அப்படி எந்த ரெசிஸ்டன்ஸும் என் கண்ணுக்கு தெரியலைங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது சில்வர் என்ன பண்ணான்னா கீழே இறங்கிட்டு மேலே ட்ரெண்ட் ஆனவன் மேலே போக முடியாமல் கீழே ட்ரெண்ட் ஆகி விழுந்துட்டு மறுபடியும் மேலே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தான். மேலே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தவன் என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு விழுந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். அந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணான்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான்னா மேலே போனவன் இவ்வளோ தான் போக முடிஞ்சுனால அதுக்கு மேலே போக முடியல, அப்படியே கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இதோட ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கான். சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போகிறானா அப்படின்றது வந்து நம்ம வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும். வர்ற வாரங்களில் நியூஸு, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதெல்லாம் பொறுத்து தான் வந்துட்டு இது மேலேயும் கீழேயும் நவரும். இது வந்து 4 ஹவர்ஸில் சொல்கிறாங்க. 1 ஹவரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த இடத்துல கட் பண்ணால் பார்த்தீங்களா, அதிகபட்சம் இந்த இடம் வச்சுருந்தோம், இந்த இடத்துலையும் கட் பண்ணிட்டான், அவன் பாட்டுக்கு கீழே வந்துட்டான். இப்போது ஒரு புல் பேக் மாதிரி இந்த இடத்துல மேலே போனவன் திருப்பியும் கீழே வரும்போது கீழே வர முடியாமல் மேலே போயிட்டு அவன் பாட்டை உடச்சிட்டான். இப்போது இதோட ரெசிஸ்டன்ஸில் 1 ஹவரில் இதோட ரெசிஸ்டன்ஸில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கான்.
இப்போ மேலே போயிடுவானா, மேலே போகணும் அப்படின்னா இதை வந்து பிரேக் பண்ணாமல் அப்படியே மேலே இப்போ திரும்பி போகணும். திரும்பி போய் இதுக்கு மேலே போய் கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் 1 ஹவரில் வந்துட்டு இவன் வந்துட்டு மேலே திருப்பியும் போகிறான் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து நமக்கு வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கேருந்து எதாவது ட்ரெண்ட் லைன் கிடைக்குதா அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போயே போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகுமான்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னா திருப்பி ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் ட்ரெண்ட் லைன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லையா கொஞ்சம் ஹை பண்ணிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸு இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் வரலாம். ஆனால் இப்போதைக்கு இவன் இதை கட் பண்ணி மேலே போனதுனால மேலே போகிற மாதிரி தான் இப்போ இருக்கிறான். திருப்பியும் வந்து இதை கட் பண்ணி கீழே போனான்னா இதை கட் பண்ணி கீழே போகணும். அப்போ தான் வந்துட்டு இவன் கீழே போவான். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு தான் இருப்பான். ஏன்னா இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. இதுக்கான ஏற்றம் வேணும், கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த ஏற்றம் இதுவா அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியல. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துட்டு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணா அப்படின்னா இந்த ட்ரெண்டோட ஸ்டார்டிங் வரைக்கும் போகணுங்க. அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாச்சு போயிருக்கணும். இவ்வளோ தூரமும் போகல, அதுதான் இப்போ பிரச்சனையே. அதுக்கப்புறம் இது வந்து 1 ஹவர்லைங்க. இப்போ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சுங்க இல்லையா, ப்ரைஸ் வந்துட்டு கீழே விழுந்துட்டு இதை உடைக்க முடியாமல் இருந்தான். ஒவ்வொருத்தரும் வரும்போது இப்படி இப்படி வந்தான். வந்துட்டு இருக்கும்போது இதை உடைச்சான். இதை உடைச்சிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்தான். பார்த்தீங்களா, இங்கே உடஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல போய் பை எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கொஞ்சமாக லாபம் தந்தால் அப்புறம் நஷ்டம் தருவான், கொஞ்சமாக லாபம் தருவான், அப்படியே வருவான் விழுவான். உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமாகவே இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரேட் எடுத்தது வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் போகுதா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நார்மலாக பை ரீஜனில் போய் பை எடுத்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி தான் ட்ரேட் போகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மினிமம் 40 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். ஏன்னா சும்மா வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு நவுந்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகேப்பா நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதை பண்ணுறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். சம்டைம்ஸ் 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் அடுத்த கேண்டில்லே போகலாம். ஸோ நீங்கள் வந்து நல்ல அதாவது எந்த இடத்துல பை எடுக்கணுமோ அந்த இடத்துல எடுத்தாலே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் இங்கெல்லாம் போய் எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். ப்ராஃபிட் தருவானா மாட்டானான்னு தெரியாது. இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், திடீர்னு இப்போ அங்கே கீழே விழுந்துட்டான். ஏன் விழுந்தானே தெரில உங்களுக்கு. இதுக்கு மேலே போய் உன்னால் ஹை வைக்க முடியலை, வரும்போது இதை கட் பண்ணிட்டான். அதுதான் ரீசன். ஹை வைக்க முடியாமல் வந்தானாலே கொஞ்சம் வந்து நம்ம வந்து உஷாராக தான் இருக்கணும். எதையாச்சும் நீங்கள் வந்து பையில் இருந்தீங்க, சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் பையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஹை வைக்க முடியாமல் வரான், இந்த இடத்துல ஹை வைக்க முடியாமல் வரும்போதே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உஷாராக ஓகேவா இதை மீறி போனால் தாங்காது, முடிச்சிக்கலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு என்ட்ரி வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ப்ராஃபிட்டையாச்சும் புக் பண்ணணும். இல்லை அவன் வரட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்டைம்ஸ் அவன் அப்படியே விழுந்துருவான். அதனால் அப்பப்போ சம்பாதிச்சுக்கிறத நம்ம வந்து புக் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ட்ரேடிங். டெய்லி சம்பாதிச்சா தான் நமக்கு வந்துட்டு காசு. ஓகேங்களா. இப்போ 5 மினிட்ஸில் வந்துட்டு இந்த பேட்டர்ன் பண்ணுவானோ அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுருக்குறேங்க. இது எங்கேருந்து வருது, இது வந்து 1 ஹவரில் 15 மினிட்ஸில் ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸில் பிளாக் இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலாக 1 ஹவரில் இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பிளாக்கிஷ் கலர் கேண்டில், நடுவில் ஒரே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஆப்போசிட் கலர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்தால் வந்துட்டு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ப்ரைஸ். அதே மாதிரி தடுமாற்றமாக இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்ற என்னோட ஐடியானா, கோல்டில் பார்த்துருப்பீங்க கீழே சப்போர்ட்டு, மேலே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். இங்கேயும் அதே தான், கீழே சப்போர்ட்டு, ஆனால் மேலே வந்துட்டு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. அப்படி பண்ணுவானோ அப்படின்ற ஒரு எய்ம் தான், எய்முன்ற பாருங்க, அப்படி பண்ணுவானோ அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன்.
ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே வந்து இவன் வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் காட்டுறான். இந்த இடத்துக்கு வந்தோடனே இதோட ஹை கிட்ட போயிட்டான். கீழே வரும்போது இதோட லோவை கட் பண்ண முடியல. மறுபடியும் இதோட ஹை மேலே போயிட்டுருக்கான். இதோட லோவையும் கட் பண்ண முடியல. இந்த ஹைலாம் கட் பண்ணிட்டான்னா அவன் மேலே போயிடுவான். 5 மினிட்ஸில் சொல்கிறேங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கிடையாது, ட்ரேடிங் பர்பஸ் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட அனாலிசிஸ், நீங்கள் ட்ரேடில் சில்வரில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அனாலிசிஸ் எப்படின்றத சொல்லுங்கள். நான் அது மூலயமா தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.